கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுவாமித்தோப்பு பகுதியில் உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதியில் பழையாறு கடலில் கலக்கும் பகுதியில் உப்பளங்களும் அதை ஒட்டிய விவசாய நிலங்களும் அமைந்துள்ளன. ஆண்டுதோறும் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் இந்த உப்பளங்களில் தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மழையால் உப்பளங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. மழை குறைந்தும் தேங்கியுள்ள தண்ணீர் வடியாமல் விற்பனை செய்வதற்காக குவித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு குவியலை சுற்றி தேங்கி நிற்பதால் தொழிலாளர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சாமித்தோப்பிலிருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக உப்பளம் பண்ணிட்டு இருக்கோம். ஏரியாவில் ஒரு 2 மாதத்துக்கு முந்தி மழையே இல்லை, நல்லா வெயில் அடிச்சு நல்லா உப்பு வாரமுதல் இருந்து. ஆனால் உப்பு யாருமே எடுக்க விலை இல்லை, சுத்தமாக உப்பு எடுக்கலை. எல்லாம் 50,000 60,000 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உப்பை வாரி போட்டோம். இப்போ கொஞ்சம் 4 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழைனா கடுமையான மழை. எல்லாம் கூட்டடியில் அப்படியே உப்பு வாரி போட்டு டார்பால் போட்டு ஓலை போட்டு திரும்ப செலவுக்கு மேலே செலவு. ஆனாலும் இப்போ உப்பு எடுக்க இன்னும் ஆள் இல்லை. இன்னும் இது மழை இதோட குறைஞ்சினா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உப்பு சேல்ஸ் ஆகும். திரும்ப மழை நீடிச்சுன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் கொண்டு உடம்போல் இருக்கு. இதனிடையே பழையாறு பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. அங்குள்ள வாழை, தென்னை போன்றவை தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அதை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திடீர்னு கோடை மழை திடீர்னு விட்டது. இது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதனால இந்த ஆற்றுல உள்ள இந்த குலைகள்லாம் அடைச்சி எடுத்து தண்ணி வடிஞ்சு ஓடுறதுக்கு கால்வாய் கிடையாது. இந்த குலை அடைச்சதுனால அந்த தண்ணி எதிர்த்துல இந்த வாழைகள்லாம் பயங்கர நட்டம் இருக்கு. நான் ஒரு 8 ஏக்கர் கிட்ட வாழை போட்டிருக்கேன். இந்த தண்ணீர் வடிஞ்சு போவதுக்கு வடிகால் கிடையாது, எல்லாமே ஆக்கிரமிப்பு வாங்கிட்டு இந்த வடிகால் கிளீன் பண்ணி விட்டாச்சுன்னா இந்த தண்ணி தேங்காது. எங்களுக்கும் விவசாயம் நல்லா நடக்கும். இல்லைன்னா எங்களுக்கு நட்டம் தான். சுமார் 8 ஏக்கருங்க முழுது ஏகദേശம் எங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு எங்களுக்கு நட்டம் தான். இது எப்படியும் அரசாங்கம் முயற்சி செய்து வடிகால் வசதி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கோடை மழையால் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளும் உப்பு உற்பத்தியாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.